Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பேர் வந்து சங்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Buvis Tasty World Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கரை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து பவுடர் பண்ணி போடுறத விட கரைச்சி வந்து நம்ம பிசையறதுக்கு யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. நான் வந்து 50 கிராம் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட வந்து 50 ml வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு பாருங்க 50 கிராம் சர்க்கரையில நான் வந்து வார்ம் வாட்டரா வந்து சேர்த்துக்கிறேன். அப்பதான் சீக்கிரம் வந்து சர்க்கரை கரைஞ்சிரும். நல்லா ஊத்திட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இப்ப நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து மாவுல சேர்த்துடலாம். இதுக்கு வந்து மைதா மாவு 250 கிராம் எடுத்துக்கிறேன் நான். இது கூட வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலந்துட்டு நாம வந்து வச்சிருந்தோம் இல்லையா சர்க்கரை கலந்த தண்ணி, அது கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இதை வந்து நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நம்ம நல்லா பூரியெல்லாம் பிசையும் இல்லையா அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இது போல வந்து நல்லா உதுத்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அதிகமா தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப மாவு வந்து கொலன்னு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நம்ம அவனுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையக்கூடாது. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் தெளிச்சு எடுத்துக்கணும். நம்மளுக்கு 50 கிராம் சர்க்கரைக்கும் 50 ml தண்ணியும் கரெக்டா இருந்தது. இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த ஸ்டேஜ் ஓரளவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது மேல வந்து நம்ம என்ன ஊற்றணும் அப்படின்னா வந்து வனஸ்பதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம வந்து காய்ச்சி அது மேல வந்து ஊற்றினா வந்து நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் ரொம்ப கிடைக்கும். எண்ணெய் ஊற்றுறதை விட நம்மளுக்கு வந்து வனஸ்பதி ஊற்றுறது இதுக்கு நல்லா பொறன்னு கிடைக்கும் அதோட ஸ்வீட் வந்து. அதனால பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வனஸ்பதி அதாவது டால்டா அது வந்து நான் 50 ml வந்து நல்லா உருக்கிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் டால்டா வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. நம்ம டால்டா ஊற்றும் போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி பிசைஞ்சிட்டு தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க. ஆனால் 50 ml வந்து கரெக்டாக இருந்தது. ஊற்றிட்டு லைட்டாக சூடாக தான் இருக்கும். நம்ம அப்படியே லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் பிசையும் போதே வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வந்து ஒர்க் போர்ட் ஷீட்ல போட்டு நம்ம நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். பாருங்க மாவு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சப்பாத்தி பிசையோல அந்த சைஸ்ல ஒரு உருண்டை எடுத்துட்டு இன்னும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து இதை வந்து எப்பொழுதும் போல வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ரொம்ப வந்து தின்னா இருக்கக்கூடாது. நம்ம பூரியெல்லாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் மொத்தமா அந்த சைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கணும். பாருங்க நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சைடில் உள்ள கார்னர்லாம் வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ 4 பக்கம் அன்ஷேப்பா இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். நம்ம அப்படின்னா நம்மளால வந்து அந்த சங்கு வந்து செய்ய முடியும். பாருங்க இப்ப நடுவில் இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்து நல்லா பெரிய இதாவே நான் செஞ்சு காட்ட போறேன். ஒரு பீஸை வந்து 4 வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு மற்ற எல்லா மாவுகளையும் நம்ம சின்ன சின்ன சங்கா செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க இந்த கார்னரும் ஆப்போசிட்ல இருக்கிற கார்னரையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னா பிடிச்சு எடுத்துக்கணும். இந்த எட்ஜையும் ஆப்போசிட்ல இருக்கிற எட்ஜையும் ஒன்னா பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கணும். இன்னொரு கையில அதை மாத்திட்டு ஆப்போசிட்ல ஒரு கையை வந்து டிப் பண்ணிட்டு நம்ம இன்னொரு கார்னரை வந்து இப்படி பிடிச்சுக்கணும். இப்படி பிடிச்சிட்டு அதை வந்து லைட்டா வந்து சுரிச்சு விட்டுக்கணும். அப்படின்னா வந்து பிரியாம இருக்கும். பாருங்க இந்த சைடு 2 சைடு வந்து நம்ம இப்படியும் லைட்டா பிரஸ் பண்ணி டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சங்கு வந்து ரெடி ஆயிரும். பாருங்க இதே மாதிரி இன்னொன்னையும் செஞ்சு காட்டுறேன். ஆப்போசிட் சைட்ல வச்சு டைட் பண்ணிட்டு ஒரு கை வச்சு லைட்டா மடக்கி விட்டுட்டு இன்னொரு இதை எட்ஜ் கார்னரை பிடிச்சு அப்படின்னீங்கன்னா சங்கு ரெடி ஆயிரும். லைட்டா அந்த எட்ஜ்ல வந்து டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே போல நம்ம எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுட்டு
இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து ஸ்லோவுக்கு கொஞ்சம் மேலே மீடியம் கிட்ட கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வச்சோம்னா சீக்கிரம் வந்து வேகாது, கரைஞ்சி போயிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் வந்து நம்ம நல்லா வந்து ஒன்றுன்னா ஒரு 5-6 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் ரொம்ப மிதமான சூட்டில் வந்து வேக வைங்க. இது போல் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து இது போல் எல்லாத்தையும் வந்து திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ வந்து சீக்கிரமே வந்து வெந்து வந்துடும். பாருங்கள், இது மாதிரி வந்து பபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட வந்து இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டான அந்த அளவு போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக நம்ம எட்ஜெல்லாம் வந்து இது பண்ணோம் இல்லையா, அதெல்லாமே வந்து ஓப்பன் ஆகாமல் கரெக்டாக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.